எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 9/8/2025 சனிக்கிழமை, ஆடி மாதம் 24ஆம் நாள், பௌர்ணமி திதி. இன்று மதியம் 1:25 வரை, அதன் பிறகு பிரதமை திதி. திருவோணம் நட்சத்திரம் இன்று பகல் 2:28 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய புதனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இது உயரிய நாளாக இந்த நாள் அமையும். அதை போலவே மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதன் வலுவான இடத்துல 6ஆம் இடத்துல இருப்பது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் ஒரு பெரிய பாதுகாப்பை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே எப்படிப்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் இன்றைக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு ஒரு சாதுரியமான அமைப்பில் எல்லாத்தையும் சமாளிச்சுக்குவீங்களே தவிர கீழே போயிடுறது, ஒரு பின்னடைவுகள் இருக்கிறது, ஒரு நெருக்கடிகள் வருகிறது என்பது போன்ற எந்த அமைப்புகளும் இப்போது இருக்காது. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். ஐயா, 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சே அப்படின்னு பயந்துகிட்டு ஏற்கனவே நம்முடைய ராசி பலன் பகுதியில் நிறைய இதை பற்றி விளக்கி இருக்கிறேன். உண்மையை சொல்லப்போனால் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் கூடுதல் வருமானத்தை கொடுக்கத்தான் செய்வார். பணவரவுகளை நல்லா கொடுத்து அதை சேமிக்க முடியாமல் எல்லாத்துலேயும் ஒரு செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு. அவருடைய ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல ஒருவருக்கு சுப செலவு, ஒருவருக்கு அசுப செலவு, ஒருவருக்கு வீட்டு பொருள் சேர்க்கை, ஒருவருக்கு மருத்துவ செலவு, ஒருவருக்கு அப்பா அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சிலருக்கு அண்ணன் தம்பி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சிலருக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது செலவுகள் இருக்கக்கூடிய தன்மை, திருமணம் ஆகாதவர்களுக்கு அவர்களுடைய வயது பருவத்திற்கு ஏற்றார் போல ஏதாவது செலவுகள், இது போன்ற அமைப்புகள் தான் வருமே தவிர கண்டிப்பாக இந்த நாள்லையோ இந்த வாரத்திலேயோ மிகப்பெரிய பின்னடைவுகள், சோதனைகள் மேஷராசிக்காரர்களுக்கு கிடையவே கிடையாதுங்க. 3ஆம் இடத்துல இப்போது குரு பகவான் இருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாருல்ல, பாக்கியம் ரொம்ப வலிமையாக இருக்குதுங்க. என்னென்ன பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களோ அந்த பாக்கியங்களை அடையிறதுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள்லாம் விலகக்கூடிய தன்மைகள் இப்போது வலிமையாக இருக்கிறது. 5ஆம் பாவகம் புத்திர பாவகம், அதிர்ஷ்ட பாவகம், இதுவும் கொஞ்சம் நல்ல வலிமையாக செழுமையாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய 11ஆம் பாவகத்தில் ராகு குருவோட பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒன்றுங்க. அந்நிய இனம், மதம், மொழி பேசக்கூடியவர்கள், அதாவது நம்முடைய மொழியை பேசாதவங்க, நம்ம இனத்துக்காரர்கள் இல்லாதவங்க, நம்முடைய மதத்துக்காரங்க இல்லாதவங்க யார் மூலமாவது ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள், மனதிற்கு தீர்வு, ஒரு அமைதியை கொடுக்கக்கூடியது, பண வரவை கொடுக்கக்கூடியது, ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாகவே இந்த நாள் மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் நோய் போன்றவைகள் தீரக்கூடிய அமைப்புகளும், சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளில் கோர்ட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், போலீஸில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரியான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதில் அந்த அலைச்சல் நிற்கக்கூடிய அமைப்புகள், கடன் நோய் போன்றவைகள் தீரக்கூடிய அமைப்புகள்னு பெரும்பாலான மேஷராசிக்காரர்களுக்கு நல்லதுகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு சுபயோக ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல இப்போது சனி பகவான் இருக்கிறார். பொதுவாகவே 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல சனி இருப்பார். 11ஆம் இடத்து சனி என்பது தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது 2.5 வருஷத்துக்கு நீடிக்கும். ஏற்கனவே சில மாதங்கள் கடந்துட்ட நிலைமையில் இன்னும் ஒரு 1.25 வருஷம், 2 மாதம், 2 வருஷத்துக்கு அவர் கிட்டத்தட்ட 11ஆம் இடத்துல இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்புங்க. எல்லா விஷயத்திலையும் தான், அதாவது அவரவருடைய வயதிற்கேற்றார் போல வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் எதுவாக இருந்தால் லாபங்கள் வரக்கூடிய தன்மை. குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு பிரச்சனைகள், ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி, 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் கஷ்டப்பட்டங்க, பரவாயில்லைங்க, ஏதோ பரம்பொருள் பகவான் கொஞ்சம் கண்ணை திறந்திருக்கிறாரு, இப்போ கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக நமக்குள்ளேயே ஒரு உத்வேக, உற்சாக எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக, லாப அமைப்புகள், நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு சுபயோக ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இருக்குங்க. பெரும்பாலான கிரகங்கள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை.
ஏன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. உங்களுடைய ராசிநாதனும் பணவரவை குறிக்கக்கூடிய குடும்ப அமைப்புகளை குறிக்கக்கூடிய அந்த இடத்துல குருவும் சுக்கிரனும் வலிமையாக இருப்பது என்பது கொடுப்பினையான ஒரு அமைப்பு தான். குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை, ஒரு கணவன் மனைவிக்குள்ள புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை, அல்லது மனைவிக்கு வேலை சரியில்லை, உடம்பு சரியில்லை, கணவனுக்கே பொருளாதார நிலைமை நல்லா இல்லை, இந்த மனுஷன் அங்கே என்ன வாங்கினார் எதை பண்ணாருன்னு தெரியல, கடன் இப்படி சுற்றிக்கிட்டு குடும்பத்தில் அடிக்குது என்கின்ற மாதிரியாக ஒருத்தர் முகம் பார்த்து சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே வச்சிருக்கக்கூடிய ஒரு வெதும்பக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிக்கிட்டு தாங்க இருக்குது. பொருளாதார பின்னடைவுகள் பெரிய அளவில் மாற்றங்கள் உண்டு. குடும்பத்தில் இது வரைக்கும் நடக்காத சுபகாரிய விஷயங்கள், சுப அமைப்புகள் எல்லாமே வந்த போது ஆவணி மாதம் இன்னும் ஒரு 4 நாளில் பிறக்க போகுது இல்லையா? அப்போ அந்த ஆவணி மாதத்திலிருந்தே குடும்ப உறுப்பினர்களுக்கு அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறது, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறது, வேலை போன்ற அமைப்புகள் கிடைக்கிறது. குடும்பத்தில் ஒரு நிம்மதியை நம்மளே உணரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே 11ஆம் இடத்து சனியால் கொடுக்கக்கூடிய ஒரு ஆரம்ப நல்ல நாளாகவே இந்த நாள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் எதிர்காலம் பற்றின ஒரு பயம் லேசாக வரும். இது வரைக்கும் இப்படி தெரிஞ்சிட்டோம் அப்படி தெரிஞ்சிட்டோம், இனிமேல் பாருங்கள் நம்மளை விட முந்திக்கிட்டு யாருன்னா போயிட போகிறாங்க, அவர் அப்படி இருக்கிறார் இவர் இப்படி இருக்கிறார், நான் தான் கொஞ்சம் பின்னாடி இருக்கிறேன் என்கின்ற மாதிரியான எண்ணங்கள், எப்படி முன்னேறுவது, எந்த வழியில் போவது, இங்கேயே இருக்கலாமா, தூர இடத்திற்கு போகலாமா, இந்த ஸ்கூலில் படிக்கலாமா, இந்த கல்லூரியே சரியா, இந்த மேற்படிப்பே சரியா என்கின்ற மாதிரியாக இளைய பருவத்தினர் அனைவருக்குமே வயதிற்கேற்றார் போல முன்னேற்றமான எண்ணங்கள் வருவதும், அந்த எண்ணங்களை அப்படியே நீங்கள் செயல்படுத்தி அதன் மூலமாக ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுமான ஒரு ஆரம்ப சுபயோக நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. வயதிற்கு ஏற்றார் போல ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு ராசியில் குருவும் சுக்கிரனும் அமர்ந்து 10ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய யோக நல்ல நாளுங்க இன்னைக்கு. பொதுவாகவே ராசி சுபத்துவத்தை அடைந்திருந்தாலே ஒரு உற்சாகத்துள்ளல் மனசுக்குள்ளே இருக்கும், எதையும் சாதிக்க முடியும்ன்ற ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். மனிதனுடைய வாழ்க்கையில் எது இருக்குதோ இல்லையோ நம்பிக்கையும் தைரியமும் கண்டிப்பாக இருக்கணுன்றதுக்கு இப்போது மிதனராசிக்காரங்களே ஒரு சாட்சியாக இருப்பீங்க. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள், அஷ்டம சனியில் பயங்கரமான கஷ்டங்கள், குழப்பங்கள், எதை செய்வது ஏது செய்வதுன்ற ஒரு தடுமாற்றமான நிலைமையெல்லாம் இருந்தது. இப்போ பாருங்க, அந்த மாதிரிலாம் மிதன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. எதையும் நானே சாதிச்சுக்குவேன், பரவாயில்ல அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துட்டேன், முழுக்க வெளியே வரலனா கூட முக்கால் கிணறு தாண்டிட்டேன் என்கின்ற மாதிரியான தன்னம்பிக்கையான உணர்வுகளும் அடுத்து என்ன செய்யலாம் என்கின்ற யோசனைகளும் இருக்கக்கூடிய சுபயோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணலாமா அல்லது இதையே கண்டினியூ பண்ணலாமா, வேற புதுசாக கிளை ஆரம்பிக்கலாமா, டீலர்ஷிப் எடுக்கலாமா, தொழிலுக்கு என்ன பண்ணுறது, வியாபாரம் தான் இல்லை நான் தொழில் பண்ணுறேங்க, வியாபாரம்ன்றது பணத்தை வச்சு செய்கிறது, தொழில்ன்றது புத்திசாலித்தனத்தை வச்சு செய்கிறது, அப்போ நான் பண முதலீடு இல்லாமல் இந்த தொழிலை பண்ணலாமா, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, அல்லது இவரை நம்பலாமா, இவர்கிட்ட பார்ட்னராக சேரலாமா என்பது மாதிரியான குழப்பங்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு 20 நாட்களுக்குள்ள அப்படியே தெளிவுகள் வரக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வேலையே போயிருச்சுங்க, பரவாயில்லைங்க, அதை விட நல்ல வேலை இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வேலை போனது பரவாயில்லைங்க, அதனால தாங்க இந்த வேலைக்கு மாறினேன், ஆரம்பத்தில் கொஞ்சம் பயந்துட்டேன், என்னடா வேலை போயிடுச்சே எப்படி நம்ம இப்போ சமாளிக்கிறத அப்படி இப்படி நினச்சிட்டேன், அப்புறம் பார்த்தா அதை விட நல்ல வேலை கிடைச்ச உடனே கடவுள் என்னை காப்பாற்றுறதுக்காகவே இந்த வேலையை போக்கடிச்சார் போல தெரியுது என்கின்ற மாதிரியாக வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு நிம்மதியும் நல்ல திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய ஒரு சுபயோக நாளாக இந்த அமைப்புகள் இப்போது நான் சொன்ன பலன் இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு அருமையான ஆரம்ப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறனால பொருளாதார பின்னடைவுகள் இப்போது கண்டிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்காது. ஏதாவது ஒரு வழியில் யார் விட்டு பணமாக இருக்குதோ கையில் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு பாக்கெட்டில் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் போய் ஏற்கனவே மாட்டிக்கிட்டு இருந்த மிதன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அதிலிருந்து இப்போது வெளியே வருவதற்கான உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்போலும் இப்போது உண்டு. என்னங்க ஒரே நல்லதாகவே இருக்குதுங்களே, ஏதாவது சாதகமற்றது ஏதாவது நடக்குமா அப்படின்னு பார்த்தா அம்மாவை பற்றி தான் சில பேர் கொஞ்சம் கவலைப்படுவீங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய் சனி பார்வை 4ஆம் பாவகத்திற்கு இருக்கிறது, செவ்வாய் அங்கேயே இருக்கிறார். அப்போ என்ன நடக்கும், தாய் விரும்பி கேட்ட உடனே செய்ய முடியாத ஒரு சூழலில் இருக்கணும். அம்மா இதை பண்ணுப்பா அதை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லியும் நம்ம அதுக்கு எதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மை அல்லது தூரத்தில் இருக்கின்ற அம்மாவை பற்றிய கவலைகள் எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இதை தவிர்த்து வேறு எந்த விதமான நெகட்டிவ் அமைப்புகளும் இல்லாத ஒரு சுப ஆரம்பமுள்ள நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு
கடகராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கின்ற அதே நேரத்தில் 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கின்ற நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஐயா, 9ஆம் இடம் பாக்கியம்னு சொல்கிறாங்களே, அதில் போய் 9ல் சனி இருந்தாலே சொந்த ஊர் பற்றின ஒரு விஷயங்களில் கொஞ்சம் விரோதங்கள் வரக்கூடிய அமைப்பு. பந்து ஜனங்கள்னு சொல்கிறோம்ல, உறவுக்காரங்க, ஒரு சித்தப்பா பெரியப்பா மக்கள்னு சொல்கிறாங்களே, இதிலெல்லாம் ஏதாவது கொஞ்சம் கஷ்ட நஷ்டம் வரும்னு சொல்கிறாங்களே என்று பார்த்தால் உண்மையிலேயே இப்போது கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி என்கின்ற ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான அமைப்புகள் முடிஞ்சிட்ட காரணத்தினால எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உண்மையை சொல்லப்போனால் பங்காளிகள் என்று சொல்லப்படக்கூடிய சித்தப்பா பெரியப்பா மக்கள்கிட்ட இப்போது ஏதாவது லேசாக கருத்து வேற்றுமை வரும். ஒரு சொந்தத்தில் ஒரு சொத்தை பிரிச்சுக்கிறது, தாத்தா பாட்டி சொத்துக்களை பிரிச்சுக்கிறது, அல்லது ஒரு சொந்தமாக இருக்கக்கூடிய கோயில், இந்த மாதிரியான ஒரு விஷயம், ஒரு பொதுவான விஷயத்தில் நம்ம ஒன்று நல்லதை நினைக்கிறோம் செய்யணும்னு நினச்சி பார்த்தோம்னா அதை செய்ய முடியாதபடி தடுத்து கொண்டிருப்பது என்பது போன்ற அமைப்புகள், சொந்தக்காரர்கள் இப்படித்தானா என்கின்ற மாதிரியாக ஒரு மனவேதனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இன்னும் ஒரு வாரம் 10 நாட்களுக்குள்ள அப்படியே கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு நடக்குங்க. ஆனாலும் கொஞ்சம் தைரிய வீரிய அமைப்புகள், 3ல் செவ்வாய் இருக்கு இல்லையா, எதையும் சமாளிச்சுக்கலாம் என்கின்ற அமைப்பாக எதையும் தைரியத்தோடு நீங்கள் செயல்படக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு தூர இடங்களிலிருந்து நல்ல தகவல்கள் வரும். குறிப்பாக மேற்கு திசையிலிருந்து அமெரிக்கா, ஐரோப்பியா, கனடா போன்ற நாடுகளிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லா இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு இப்போது வசந்த காலம்னே நான் சொல்லிடுவேன். நல்ல ஆர்டர்கள் கிடைக்கும், ஒழுங்கான கிளையண்ட்டுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இப்போது இருக்கிறது. தூர இடங்களுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய, வெளியில் போய் தாங்க படிக்கணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன், வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், ஏற்கனவே அண்ணனோ அக்காலோ மாமாவோ யாரோ அங்கே இருக்கிறாங்க, அவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, நானும் போகிறதற்கு இங்கே அப்பா அம்மா தான் பயப்படுறாங்க, இந்த மாதிரியாக வெளிநாடு போவதற்கு யாரோ ஒருவருடைய அனுமதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இன்னும் ஒரு 20 நாட்களுக்குள் அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், எல்லா நிலைகளிலையும் கடகராசிக்காரர்கள் ஸ்டாண்டர்ட் ஆகிட்டீங்கன்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் என கடகத்திற்கு பெரும்பகுதி சோதனை இல்லாமல் நல்ல விதமாகவே அமைந்திருக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு 8ல் சனி என்கின்ற அட்டமத்து சனி. பொதுவாகவே ராசிபலன் என்பது ஒரு பொதுவானதாக இருந்தாலும் கூட அதிலும் கொஞ்சம் நுணுக்கமாக பலன் சொல்லக்கூடிய ஜோதிடனாகிய நான் இந்த அட்டமத்து சனி என்பது சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னும் 1.5 ஆண்டு காலத்திற்கு வேதையின் காரணமாக கெடுபலன்களை தராது அப்படிங்கிறத ஆரம்ப காலத்திலிருந்தே சொல்லிட்டு வரேன். அதனால் அட்டமத்து சனியை நினைத்து சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பாக பயப்பட வேண்டாம். ஜோதிட சாஸ்திரத்தில் பாருங்கள், விதின்னு ஒன்று இருந்தாலே அதுக்கு விதிவிலக்கு கண்டிப்பாக உண்டுங்க. இப்போது 8ல் இருக்கக்கூடிய சனியால் 7ல் இருக்கக்கூடிய ராகுவிற்கு வேதை கிடைக்கக்கூடிய காரணத்தினால் அட்டமத்து சனி சாதகமற்ற பலன்களை உங்களுக்கு தராது. அதைவிட மேலே பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இப்போ குருவும் சுக்கிரனும் இருப்பது என்பது பெண்கள் சார்ந்த விஷயங்கள், மனைவி குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் நிறைவேறாத ஒன்றை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. குடும்பத்தில் இப்போ தான் நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் பொருளாதார முன்னேற்றமும் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் 8ல் சனி இருந்தால் என்ன செய்யக்கூடாது, கொஞ்சம் அதிகமாக ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஒரு தொழில் ரீதியாக ஒருத்தரை நம்பினேன், இவரை நம்பி ஒரு 5 லட்சம் கொடுத்தேன், இவரை நம்பி 2 லட்சம் கொடுத்தேன், இவரை நம்பி ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், இந்த மாதிரியான மற்றவர்களை நம்பி எதுவுமே செய்ய தேவையில்லாமல் நம்முடைய ஒரு எண்ணம், நம்முடைய ஒரு செயல்பாடு, நம்முடைய ஒரு உறுதியான அமைப்புகள், இதை மட்டுமே நம்பி செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல ராஜயோகாதிபதி செவ்வாய் இப்போது வலுவாக இருப்பதால் பணம் சார்ந்த விஷயங்களில் இனிமேல் சிம்மராசிக்காரர்களுக்கு கவலைகள் எதுவும் இல்லாத அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. குறிப்பாக மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், கட்டிடத்துறையில், ரியல் எஸ்டேட் போன்ற இடங்களில் பில்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு தேக்க நிலை விலகக்கூடிய அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கிறது. சிம்மராசிக்காரர்களில் வயதானவர்களுக்கு ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக உண்டு. 40-50 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடன் தொல்லைகள் படிப்படியாக நீங்கக்கூடிய நிலைமைகள் உண்டு. பெரிய அளவில் சோதனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே நிச்சயமாக இருக்காது. சாதகமற்ற தன்மைகள்னு பார்த்தா அண்ணன் அக்காள் தம்பி தங்கைகள் மேலே ஏதாவது ஒரு ஒரு கொஞ்சம் இவங்க நம்ம என்னதான் செஞ்சு கொடுத்தாலும், நம்ம என்னதான் இப்படி பண்ணாலும் இவங்க இப்படி திருப்பி நமக்கு பண்ணுறாங்களே, அல்லது நம்ம கொடுத்ததை அவங்க சரியாக உபயோகப்படுத்திக்காமல் இருக்கிறாங்களே என்கின்ற மாதிரியாக ஒரு அக்கறையான ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத ஒரு உணர்வு தான் கூட பிறந்தவங்க மேலே இருக்குமே தவிர பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு சராசரி நல்ல நாளாகவே இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தெய்வ வழிபாடில் கொஞ்சம் அதிகமான ஆர்வங்கள் வரும். அதை தவிர்த்து வேறு எந்த விதமான நெகட்டிவ் தன்மைகளும் இல்லாத அற்புதமான மாற்றமுள்ள நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு.
கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டகச்சனின்னு சொல்லப்படக்கூடிய 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் கூட யோகர்கள்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரனும் புதனும் 11ஆம் இடத்துல இருக்கிறனால பெரிய சங்கடங்கள் எதுவும் இல்லாத நல்ல நாளாகவே இந்த நாள் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு சந்தேக நாள்னு கூட இந்த நாளை சொல்லலாம். எல்லா வகை உறவுகள்லையும் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்தேகம் வரும். கணவனை பற்றி மனைவிக்கு, மனைவியை பற்றி கணவனுக்கு, எனக்கு தெரியாமல் இவங்க ஏதாவது அவங்க வீட்டுக்கு செஞ்சிடறாங்களோ, எனக்கு தெரியாமல் இவர் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்களுக்கு எதனா செஞ்சிடறாரோ, அல்லது குடும்பத்தில் இருக்கிற இந்த பொருளை தூக்கி கொடுத்துருவாரோ அந்த பொருளை தூக்கி கொடுத்துருவாரோ என்பது மாதிரியாக மிகவும் உரிமையுள்ளவர்கள் பேரில் ஏதேனும் ஒரு சந்தேக கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டுங்க. குடும்பத்தில் தான் லேசாக கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குமே தவிர வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டாலே தொழில், வேலை, வியாபாரம் போன்ற அமைப்புகளில் சாதனைகள் செய்யக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக இருக்கிறது. 10ஆம் இடம் கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறது. குருச்சுக்கிர தொடர்புகளோடு இப்போது 10ஆம் இடம் இருக்கிறனால புதிய புதிய சிந்தனைகள் இன்றைக்கி வியாபாரம், தொழில் அமைப்புகளில் வரும். இதை எப்படி செய்யலாமா, அதை எப்படி செய்யலாமா, இன்னும் 2 பேர் வேலைக்கு வச்சுக்கலாமா, கொஞ்சம் தொழில் டெவலப் ஆகும் போல தெரியுதே, இதுதான நல்ல சான்ஸு, எதிராளி கொஞ்சம் அப்படியே டல் அடிச்சிருக்கிறார், இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும் இல்லையா என்கின்ற மாதிரியாக புதிய சிந்தனைகள், உத்வேக எண்ணங்கள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஒரு சிறப்பு யோக நாளாகவே இந்த நாள் அமையும். வர்ற சிந்தனைகள் இருக்கட்டுங்க, அந்த சிந்தனைகளை, அந்த எண்ணத்தை செயல்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இன்றைக்கு ராசிநாதன் வலுவாக அவருடைய நண்பராகிய சூரியனோடு இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை என்பதால் தொட்டது துலங்கக்கூடிய எல்லா அமைப்புகளையும் சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு மட்டும் ஆண் பெண் உறவில் கொஞ்சம் கசப்புகள் இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு பெண் நண்பர்கள், ஆண் நண்பர்கள் மூலமாக ஏமாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. இவரை இப்படி நினச்சிருந்தேன், அவர் இப்படி நினச்சிருந்தேன், இவர் போய் இப்படி பேசியிருக்கக்கூடாது, இவர் இந்த மாதிரியான விஷயத்தை நம்மகிட்ட எதிர்பார்த்துருக்கக்கூடாது, இந்த காலத்தில் நல்லதுக்கே காலம் இல்லைங்க, நான் ஒரு நல்ல நோக்கத்துக்காக இவர்கிட்ட உதவி பண்ணால் இவர் பாருங்கள் இவர் கெட்ட நோக்கத்தோடு என்கிட்ட பழகி இருக்கிறாரு என்பது மாதிரியாக எதிர்பாலினத்தவரின் மீது ஏதேனும் ஒரு ஏமாற்றங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே கன்னிராசிக்கார இளைய பருவத்தினருக்கு இந்த அமைப்புகள் இருக்குங்க. மற்றபடி கல்வி போன்ற விஷயங்கள், வேலை போன்ற விஷயங்களில் எந்த விதமான ஒரு செட்பேக் என்று சொல்லப்படக்கூடிய நெகட்டிவ் அமைப்புகள் எதுவும் இல்லாமல் இயல்பான ஒரு நல்ல நாளாக, பணத்தட்டுப்பாடு எதுவும் இல்லாத நாளாக அமைந்திருக்குதுங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு அபாரமான மாற்றங்கள், நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆரம்ப சுபமான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ராசிநாதனும் அங்கேயே உட்கார்ந்து அப்படியே ராசியை குருபார்த்துக்கிட்டு இருக்கிற நிலைமையில் 10ஆம் இடமாக்கிய அந்த ஜீவனஸ்தானத்தில் 9ஆம் அதிபதியாகிய புதன் இருப்பது ஒரு யோகமான தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம். இதை எல்லாத்தையும் அப்படியே சகல விதத்திலும் நன்மைகளாக தரக்கூடிய அமைப்பில் 6ஆம் இடத்துல கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகளை தடுக்கக்கூடிய நிலைமையில் சனி இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினைங்க. 12 ராசிகளிலேயே துலாம் ராசிக்காரர்களுக்கு மட்டுமே இப்போது மிகப்பெரிய உன்னதமான நல்ல கோட்சார அமைப்பு இருக்கிறது என்பது தான் உண்மை. உங்களுடைய ஜாதகம், பிறந்த ஜாதக அமைப்பில் இது கொஞ்சம் நல்ல தசாபக்திகள் இருந்தால் இந்த காலகட்டங்கள் ஒரு 2 வருஷம் தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, மனம், குடும்பம், தொழில் போன்றவைகள் நல்ல விதமாக அமைதியாக, நிம்மதியாக, பொருளாதார முன்னேற்றத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு ஆரம்ப நாளாகவே இந்த நாளை சொல்லலாங்க. ஆனால் இவ்வளவு இருந்தும் நான் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தானங்க இருக்கிறேன் என்கின்ற அளவிற்கு ஒரு 5-10% துலாம் ராசிக்காரர்களுக்கு சில சிக்கல்கள் இருந்தாலும் கூட அந்த சிக்கல்கள் கூட தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்குதுங்க. ஆக உங்களுடைய எண்ணங்கள், முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல எல்லாம் கிடைக்கக்கூடிய, எல்லாம்னா என்னங்க, வயதிற்கு ஏற்றாற் போல எனக்கு என்னவோ அது தாங்க கிடைக்கணும். எனக்கு நல்ல கல்வி குழந்தை பருவம், பால்ய பருவத்தில் கிடைக்கணும். ஒரு வாலிப பருவத்தில் நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல திருமணம் நடக்கணும், அதுக்கப்புறம் புத்திர பாக்கியம் கிடைக்கணும், அதற்கப்புறம் ஆரோக்கியமாக இருக்கணும், ஒரு சொந்த வீடு, வாகனம் போன்றவைகள் இருக்கணும். இது எல்லாமே வயதிற்கு ஏற்றாற் போல துலாம் ராசிக்காரர்களுக்கு 2 வருடத்திற்குள்ள உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல கிரகங்கள் உங்களை நகர்த்தி கொண்டு போகக்கூடிய ஒரு சுபயோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. நட்புகள் கை கொடுக்கும், உறவுகள் கை கொடுக்கும், கொஞ்சம் வருமானம் கொஞ்சம் அதிகமாகவே வரும், சேர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இன்றைக்கே இல்லைன்னா கூட ஒரு அடுத்த மாதத்திலேயே ஏதாவது ஒரு ஆரம்பம் இருந்து அதன் மூலமாக நம்முடைய தேவைக்கு மிஞ்சி ஒரு 10% சேர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய சூழல். பிள்ளைங்களை பற்றி இதுவரைக்கும் இருக்கின்ற
கவலை, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியல, பிள்ளை இன்னும் செட்டில் ஆகலை, அல்லது தூர இடத்துலேருந்து பிள்ளை வரமாட்டேங்குது, இவங்களைத்தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் அவங்களுடைய தேர்வு ஒன்று சொல்கிறாங்க, பெற்றவங்களுடைய மனசை நோகடிக்கணும்னே அவங்க ஒரு குறிக்கோளாக இருக்கிறாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்களில் உங்களுடைய மனம் போல சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு முழுமையான நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இருக்கின்ற அதே நேரத்தில் 5ல் சனி இருக்கக்கூடிய ஒரு கலந்துபட்ட நாளாக இந்த நாள் அமையுங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டம் வர்ற மாதிரி தெரியும். ஆனால் மதியம் 3 மணிக்கு மேலே கொஞ்சம் சுணக்கமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சில நேரத்தில் சிலருக்கு பார்த்திங்கன்னா பிள்ளைகளை பற்றினா கொஞ்சம் கவலைகள் இருக்கும். பிள்ளை இப்படி பண்ணுதோ, அதுவும் பருவ வயது குழந்தைகளை வச்சுருக்கிறவங்களுக்கு மடியில் நெருப்பு கட்டின மாதிரி ஒரு சூழல். பிள்ளை ஸ்கூலுக்கு தான் போகுதா, பிள்ளை வேலைக்கு தான் போகுதா, பிள்ளை காலேஜுக்கு தான் போகுதா, இந்த காலத்தில் யாருக்கிட்டையும் எதையும் கேட்கவே முடியலையே. கையில் வச்சுருக்கிற இந்த ஒரு பொருளால், அதில் ஆன்லைன் கிளாஸ்ன்னு வேறு சொல்கிறாங்க, அதை பிடுங்கவும் முடியல, அதை வச்சுருக்க சொல்லவும் முடியல என்கின்ற மாதிரியாக செல்போனை பார்த்து கூட பயம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஆனால் எதையும் சமாளிக்கக்கூடிய வல்லமை இப்போது 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிநாதனுடைய தயவால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு தெம்பு இருக்கிற நாளாகவே இந்த நாளை சொல்லலாம். கடந்த காலங்களில் இருந்து வந்த ஒரு சகோதர வேற்றுமைகள் இப்போது மறையக்கூடிய தன்மைகள், அண்ணன் அக்காள்கள் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு வருத்தம் விலகக்கூடிய சூழல் இந்த நாள் முதல் அப்படியே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கிறது. 10ஆம் பாவகாதிபதி இன்றைக்கு சுபத்தன்மையோடு 9ஆம் இடத்தில் இருக்கனால வேலை தொழில் அமைப்புகள் கண்டிப்பாக கெடாது. அதிலும் குறிப்பாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, அரசு சார்ந்த தொழில் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஈபி மாதிரியான எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல காலம் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். இதுவரைக்கும் கடந்த காலத்தில் அவர்களுக்கு இருந்து வந்த ஒரு கடன் தொல்லைகள்லாம் விலகக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற விருச்சிக ராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அடுத்த வருஷம் நல்ல தகவல் உண்மையிலேயே கிடைக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே இனிமேல் நல்ல விதமாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் இப்போது சிலருக்கு இருக்கக்கூடிய ஒரு சோதனைகள் கூட ஒரு 10-20 நாளில் பரவாயில்ல, இது அப்படியே நம்ம ஜெயிச்சு வெளியே வந்துட்டோம் என்கின்ற மாதிரியாக ஒரு மனோ தைரியம் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு மட்டும் நண்பர்களால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்கும். என்னடா இவருக்கு நம்ம நல்லது செஞ்சோம், இவர் திருப்பி நமக்கு இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரே, கொஞ்சமாவது மனசாட்சி வேணாமா என்பது மாதிரியான நண்பர்களுக்கு உள்ளே சில சண்டை சச்சரவுகள் இந்த நாளிலிருந்தே பெரிய அளவில் ஆரம்பிக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதிலும் குறிப்பாக ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் விஷயத்தில் எதிர்பாலினத்தவர்னு சொல்கிறோம் இல்லையா, ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் சில சோதனைகள் வரக்கூடும் என்பதால் அதை தவிர்த்து வேறு எந்த விதத்திலையும் நல்லவைகள் நடக்கும். ஆகவே உறவுகள் நட்புகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அபாரமான நல்ல நன்மைகளும் முன்னேற்றங்களும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் அம்மாவை பற்றின கவலைகள் மட்டும் கொஞ்சம் இருக்கும். தூரத்தில் இருக்கின்ற அம்மாவை பார்க்க முடியல, அல்லது அம்மாவை பக்கத்தில் வச்சுக்க முடியல, நம்முடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்படி இருக்குது, தாயே நமக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்றாரு, ஊரில் தான் இருப்பேன், நான் உங்ககிட்ட வரமாட்டேன், எனக்கு என்னுடைய பிறந்த ஊர் வாழ்ந்த ஊர் தான் எனக்கு சொர்க்கம் என்கின்ற மாதிரியாக நம்ம என்ன சொன்னாலும் தெய்வமாகிய தாய் நமக்கு எடுத்துக்க மாட்டேன்றாங்களே என்கின்ற மாதிரி அம்மா மீது ஒரு செல்ல கோபம் ஏற்படக்கூடிய நாளாக கூட இந்த நாள் அப்படியே தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குங்க. அதே நேரத்தில் உங்களுடைய உடம்பும் மனசும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்ல முடியும். 2 சுவர்கள் இப்போது வலுத்து அப்படியே ராசியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தன்மை கடந்த காலங்களில் ஏற்பட்டிருந்த அவ்வளவு சோதனைகளையும் அப்படியே விலக்கி வைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்குது. எதிர்ப்புகள் எல்லாமே தானாகவே விலகக்கூடிய தன்மைகளும் இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. இந்த மனுஷனை எதிர்த்து நின்று நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, எதுக்கு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் என்கின்ற மாதிரியாக மற்றவர்கள் உங்கள் வழியில் குறுக்கிட்டவர்கள் அப்படியே விலகி போகக்கூடிய அமைப்போல் கண்டிப்பாக இருக்குது. வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்க கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. 10 ரூபாயில் வீடு கட்ட ஆரம்பித்து அது ஏற்கனவே 30 ரூபாயில் நிற்கிது என்கின்ற மாதிரியாக செலவுகள் அதிகரித்து கொண்டே போகக்கூடிய சூழல். சிலருக்கு மட்டும் வாகனங்கள் செலவு வைக்கக்கூடிய அமைப்பு. இந்த வண்டியை ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டே எவ்வளோ நாள் இருக்குது, வேறு வண்டியை வாங்கலாம்னு நினைக்கிறேன், வண்டியும்
வண்டியும் வாங்க முடியல, இந்த வண்டிக்கும் செலவாகிட்டே போகுது என்கின்ற மாதிரியாக 4ஆம் இடத்து தன்மைகளின் மூலமாக மன வருத்தங்கள் செலவுகள் வந்தாலும் கூட எதையும் வேறு வகையில் சமாளித்து கொள்ளக்கூடிய அமைப்பு. 10ஆம் இடத்தில் இப்போது இருக்கக்கூடிய செவ்வாய் தசம அங்காரகா என்கின்ற ஒரு தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புன்றதுனால இன்னும் ஒரு மாத காலத்திற்கு தொழில் துறையில் உங்களை விட்டால் ஆள் இல்லைன்ற மாதிரியாக வேலையில் நல்ல பேர் எடுக்கக்கூடிய தன்மை, தொழிலில் வருமானம் வரக்கூடிய அமைப்பு, வியாபார பெருமக்களுக்கு நல்ல உதவிகளும் உதவியாளர்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இன்னும் 2 வேலைக்காரங்களை கூட வச்சுக்கிட்டா கூட நம்ம தொழில் முன்னேற்றம் அதிகமாக தான் இருக்குமே தவிர கீழே போயிட மாட்டோம் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை உணர்வு என அவரவருடைய வயதிற்கேற்றார் போல தனுசு ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு இன்னும் கூடுதல் நன்மைகள் இருக்குங்க. கணவரை பற்றியும் குழந்தைகளை பற்றியும் ஓரளவிற்கு பரவாயில்லை, எழுந்திருச்சு வெளியே வந்துவிட்டோம் என்கின்ற ஒரு மனோ திருப்தி இருக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முற்றாக முடிந்துவிட்ட நிலையில் 3ஆம் இடத்துல சனி, 6ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரும்பாலான கிரகங்கள் அப்படிலாம் ஒன்றும் சோதனையை தரக்கூடிய அமைப்பில் இப்போது கண்டிப்பாக இல்லை. ஐயா 2 ராகு கேதுக்கள் இருக்கிறாங்களே, அது கூட கொஞ்சம் நெகட்டிவான அமைப்பு தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2ஆம் இடத்தில் இருக்கிற ராகு குறு பார்வையில் இருக்கிறனால பணவரவிற்கும் எதுவும் தடைகள் இல்லாத அமைப்பு கண்டிப்பாக உண்டு. இன்னும் சொல்லப்போனால் அந்நிய மதத்தை சேர்ந்த நம்மை சேராத, நம்முடைய இனத்தை சேராத, நம்முடைய மொழியை சேராத, நம்ம தமிழ்நாட்டை சேராத, ஒருவேளை இந்தியாவிலேயே இருக்காத யாரேனும் ஒருவர் மூலமாக தொழில் முன்னேற்றங்கள் பண வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு இந்த வாரத்திலிருந்தே மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாம் ஆரம்பிக்குதுங்க. கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் விட்டு விலகி வந்துட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதே நேரத்தில் 7.5 வருஷம் பட்ட கஷ்டம் 7 நிமிஷத்துலேயோ 7.5 நாள்லேயோ முடிஞ்சிடாது இல்லையா? ஒரு 7.5 மாதமாவது அப்படியே படிப்படியான ஒரு முன்னேற்ற அமைப்புகளுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு இல்லையா? இன்னும் சில மாதங்களுக்கு பிறகு பாருங்கள் மகர ராசிக்காரர்களுடைய பொருளாதார முன்னேற்றம் சொல்லிக்கொள்ளும்படியாக கண்டிப்பாக இருக்கும். கடந்த காலத்தில் எந்தெந்த விஷயத்தில் தோல்வியை அடைஞ்சிங்களோ, எந்தெந்த விஷயத்தில் ஒரு பணம் புரட்ட முடியாத நிலைமை, கடன் தொல்லைகள் இருந்த அமைப்பு, நிம்மதி இல்லாத ஒரு குடும்ப அமைப்பு, நிம்மதி இல்லாத விரயம் பணம் நஷ்டம் போன்ற அமைப்புகளை கொண்டிருந்த ஒரு தொழில் அமைப்புகள் எல்லாமே இனிமே படிப்படியாக மகர ராசிக்காரர்களுக்கு விளங்குங்க. அதற்கான ஒரு ஆரம்ப நாளாக கூட இந்த நாளை சொல்லலாம். செட்பேக்ஸ் இனிமேல் இருக்காதுன்றதுனால எதையும் தைரியமாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஆக 3ஆம் இடம் என்பது இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு வாய்ப்புகள் இல்லாத நிலைமையை அப்படியே தடுக்கக்கூடிய அமைப்பு. இனிமே வாய்ப்புகள் நமக்கு தேடியே வரக்கூடிய அமைப்பு. ஒருத்தர் தேடி போய் பார்த்தோம், அவரை பார்க்க முடியாத ஒரு சூழல், அல்லது அவர் நம்ம முகத்தை பார்த்து கூட கண்டு காணாமல் போன ஒரு சூழல், அல்லது உதவியே செய்ய மாட்டேன்னு மறுத்து போன சூழல் எல்லாமே இப்போது அப்படியே தலைகீழாக மாறி நம்மை தேடி உதவிகள் வருவது, நம்மை தேடி வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் வருவது என்பது மாதிரியாக ஒரு தலைகீழ் மாற்றத்தை அத்தனை மகர ராசிக்காரர்களும் உணரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கடன் இல்லாத, ஆரோக்கிய குறைவுகள் இல்லாத ஒரு நல்ல நிலைமை இனிமேல் படிப்படியாக உண்டுங்க. அதே நேரத்தில் 30 வயது 40 வயதில் இருந்தவங்க கடந்த ஒரு 5 வருஷமாக பட்டுக்கிட்டு இருந்த கஷ்டத்தை எல்லாத்திற்குமே ஒரு மாதிரியான தீர்வுகள் ஏற்பட்டு வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படியே உருவாகக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல ராசிநாதன் சனி பகவான் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் அதிர்ஷ்டஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பஞ்சமஸ்தானமான 5ஆம் பாவகத்தில் குரு இருந்து ராசியை பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பனையாக இப்போது இருக்குங்க. ராசியை எப்போது சுபகிரகங்கள் பார்த்தாலோ தொடர்பு கொண்டாலோ அங்கே இருந்தாலோ ஒரு உத்வேகமும் ஒரு புத்துணர்ச்சியும் எதையும் சமாளித்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு மனப்பக்குவமும் வரக்கூடிய அமைப்பு அந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இப்போது அது உங்களுக்கு இருக்கிறது. கடந்த 3 வருஷமாக கும்பராசிக்காரர்கள் யாருமே வயதிற்கேற்றார் போல நன்றாக இல்லை என்பது தான் உண்மைங்க. ஏன்னா ஜன்மச்சனி என்கின்ற ஒரு சாதகமற்ற அமைப்பு 2022, 23, 24, 25 முதல் பகுதி உங்களை போட்டு பெரட்டி எடுத்துருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ அந்த அளவுக்கு இல்லைங்க. ஒரு 2-3 மாதமாக கொஞ்சம் ஏதோ பரவாயில்லைங்க. தூரத்தில் கரை தெரியுதுன்னு சொல்லுவாங்கல்ல, நடுக்கடலில் நீந்திக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் நடுக்கடலில் தான் இருக்கிறேன், நான் இன்னும் கரையேறி இல்லை, நான் இன்னும் கடலில் தான் இருக்கிறேன், ஆனால் தூரத்தில் கரை தெரியுது. அதாவது சுற்றி மத்திக்கும் தண்ணி மட்டுமே தெரிஞ்சு எந்த பக்கம் போகிறது ஏது பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் இருந்தது ஒரு 3 வருஷமாக இருந்தது. ஆனால் இந்த வருஷம் பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா என்ன நான் பிரச்சனையிலேருந்து வெளியே வரலன்னா கூட இந்த பக்கம் தான் போகணுன்னு எதிரில் கரை தெரியுது, அந்த பக்கம் நீச்சல் அடிக்க போகிறேன் என்கின்ற மாதிரியாக
பிரச்சனைகள் தீர்வதற்கு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. அதே நேரத்தில் இன்னும் பெரும்பாலான கும்பராசிக்காரர்கள் பிரச்சனைகளில் இருக்கிறீர்கள், வெளியே வந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பது தான் உண்மை. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து தான் அப்பாடா மூச்சு விட முடியுது என்கின்ற மாதிரியான சூழல்கள் வரும். ஆனாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் திரும்ப உங்ககிட்ட வந்து ஒட்டிக்கிட்ட ஒரு ஆரம்ப நாளாகவே கடந்த சில நாட்கள் அப்படியே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது இன்னும் அப்படியே உங்களுடைய முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு யோக அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். அவரவருடைய வசதி தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல தொழில் முன்னேற்றங்கள் நன்றாக இருப்பது, வேலை சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு முரண்பாடுகள், மேலதிகாரி நம்மளை போட்டு அப்படியே திட்டிக்கிட்டே இருந்த ஒரு நிலைமை, முதலாளிக்கும் நமக்கும் ஒரு இல்லாத ஒரு சூழல், நிர்வாகத்தோடு ஒரு கருத்து வேற்றுமை, நிர்வாகம் நம்மளை பழிவாங்க பார்க்குதோ என்கின்ற மாதிரியான ஒரு மனப்பதட்டம், இது எல்லாமே இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு தீர்ந்து கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மைங்க. அது இன்னும் அப்படியே கண்டினியூ ஆகக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குழந்தைகளை பற்றிய கவலைகள் தீரும். சிலருக்கு வயதிற்கேற்ற வகையில் என்ன பாக்கியம் கிடைக்கணுமோ, திருமண பாக்கியம், வேலை பாக்கியம், கல்வி பாக்கியம், புத்திர பாக்கியம் போன்றவைகள் இந்த வாரத்திலிருந்தே கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் படிப்படியாக அணிவகுத்து வரக்கூடிய ஒரு யோக நாளுங்க கும்பத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சனி பகவான் ஜென்மச்சனி என்கின்ற அமைப்பில் இருக்கிறார். அதை விட கூடுதலாக ஒரு நல்ல நிலைமையாக 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இன்றைக்கு 10ஆம் விட்ட தர்மகர்மாதிபதி யோகம் என்கின்ற அமைப்பில் பார்க்கக்கூடிய யோக நாள். அதாவது சொந்த வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை போன்ற அமைப்புகளில் ஏதாவது ஏமாற்றங்கள் இருந்தாலும் கூட வேலை தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய சில பாசிட்டிவ் மூலமாக அதை மறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். உண்மையிலேயே இப்போது மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஜென்மச்சனியை நான் 2 பிரிவாக பிரித்து சொல்லுவேன். ஜோதிடம் எப்போவுமே நுணுக்கமாக சொல்லப்பட வேண்டியது என்பதால் 50 வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு சனியின் ஆதிக்கம் எதையும் செய்யாதுங்க. அவங்களுக்கு இந்த வயதிற்கு உங்களுக்கு தேவையான பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். வீடு வாகன சேர்க்கை போன்றவைகள் நிச்சயமாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லது பண்ணி பார்க்கக்கூடிய அமைப்பு, குழந்தைக்கு கல்வி, அவங்களுக்கு வேலை, அவங்களுக்கு திருமணம் போன்ற விஷயங்களில் தடையில்லாத ஒரு முன்னேற்றம் இப்போது 50 வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு அவரவருடைய வயதிற்கும் உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்பிற்கு ஏற்றாற் போல நல்லவைகள் தாங்க நடக்கும். இந்த 30-40 வயதில் இருக்கிறாங்க பாருங்கள், குறிப்பாக 20 வயதில் இருக்கக்கூடியவர்கள், அதிலும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இப்போ கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இப்போ உங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே சனி பகவான் போய் கொண்டிருக்கிறார். கோச்சார ரீதியாக ராசி பலன்கள் சொல்லும்போது முதன்மையான பலன்களை தூக்கலாக செய்வது இந்த சனி பகவான் மட்டும்தாங்க. எவர் ஒருவருக்கு ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி போன்ற ஆதிக்க அமைப்புகள் இருக்கிறதோ அவர் தாங்க 12 ராசிக்காரர்களே கொஞ்சம் சுணக்கமாக பின்னடைவாக இருக்கக்கூடியவராக இருப்பார். ஆக இந்த நிலைமையில் இளைய பருவ மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது நமக்கு எதிர்பாலினத்தவர்கள் எப்படி இருப்பார்கள், ஆணுக்கு பெண் ஈர்ப்பு, பெண்ணுக்கு ஆண் ஈர்ப்பு, ஆண் பெண் சம்பந்தப்பட்ட உறவுகளில் ஏதாவது ஒரு மன அழுத்தங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள், காதல் தோல்வி போன்ற அமைப்புகள், வேலை இழப்புகள் வரக்கூடிய அமைப்பு. வேலை இழந்தால் பணம் வராது இல்லைங்க, வேலைக்கு போகிறதுல தானங்க பணம் வருது, தொழிலில் தானே பணம் சம்பாதிக்கிறோம். பணத்தை பெரியவங்க சொல்லுவாங்க பாருங்கள், எரியறதை பிடுங்கினா கொதிக்கிறத அடங்கும்னு சொல்லுவாங்க. அப்போ பணத்தின் மேல் கை வைக்கும் பொழுது தான் உங்களுக்கு சமூகம், உங்களை சுற்றி இருப்பவர்கள், உங்களுடைய நண்பர்கள் உங்களை பற்றி எப்படி புரிஞ்சுக்குவாங்க, எப்படி உங்களை நடத்துவாங்க என்பது பற்றிய சில நல்ல அனுபவங்களை கொடுப்பதற்காகவே இந்த ஜென்மச்சனி அமைப்புகள் சில பல பின்னடைவுகளை கொடுக்குங்க. ஆனாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய வல்லமை கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. இளைய பருவத்தினருக்கு ஒரு மாதிரியான சோதனையான காலகட்டம் என்றாலும் கூட அதையும் அப்படியே சந்தித்து புடம்போட்ட தங்கமாக வெளியே வரக்கூடிய ஒரு நல்ல தைரியம் ஏற்படக்கூடிய நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு.